வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தமிழ் டைட்டில் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஏதாவது ஒன்று போட்டிருப்பேன், பட் இப்போ தான் விளாக் ஆரம்பிக்கிறேனுங்க. சரி, ஒரு ஃபேமிலி விளாக் ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் கிருத்திகைக்கு நம்ம டேடி வந்து பழனி போயிட்டு வந்துருவாப்பிள்ளைங்க. அதே மாதிரி இந்த தடவை பழனி போயிட்டு வந்துருக்கிறாப்புல. வந்த உடனே நிறையா பழனியிலிருந்து வாங்கி வந்துருக்கிறாருங்க. வாங்க என்னென்ன வாங்கி வந்துருக்காருன்னு சொல்லி பார்க்கலாம். தவன் வாருங்கள எப்படி எடுத்து ஆர்வமாக பார்த்துட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொய்யாப்பழம் மேல் எடுத்து நல்லா இருக்குது. சரி வாங்க பார்க்கலாம் வாங்க. ரைட், ஓகே. என்னென்ன வாங்கி வந்தீங்க? எப்படி இருந்து சாமி தரிசனம்? என்ன 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 இடத்துல பார்த்தீங்க? பாலசுப்ரமணிய அலங்காரம். பாலசுப்ரமணிய அலங்காரமா? கூட்டமா? கூட்டம் அருமையான கூட்டம். சாமி சாப்பாடு சாப்பிட்டீங்களா? அன்னதானா? அன்னதானம் சாப்பிட்டேன். எங்கள் அப்பா எப்போ போனாலும் அன்னதானம் மட்டும் சாப்பிடாம வரமாட்டாப்பிள்ளைங்க. ஏன்னா அங்கே கொடுக்குற அந்த பாசிப்பயிர் பாயாசம் தான் ஹைலைட்ஸு. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க பல்லவே, என்ன இருக்குது? என்னென்ன வாங்கி வந்துருக்காரு டேடி? கொய்யாப்பழம், சிப்ஸு. ஏய் பாடுறா, இது அது பாருங்க, சிப்ஸ் வந்து 2 பாக்கெட் வாங்கி வந்துருக்காரு. இந்த கொய்யாப்பழம் 100 ரூபாயா? இதெல்லாம் சேர்த்து 100 ரூபாயா? பரவாயில்லையே. இங்கே பாருங்க, இவ்வளோ பழம் சேர்த்து 100 ரூபாயாமாங்க. கிட்டத்தட்ட 2 கிலோவா? சரி 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 சரி, பரவாயில்ல. இவ்வளவும் சேர்ந்து 100 ரூபாய்ங்கிறது எவ்வளோ பரவாயில்ல. ஏன் சாமி? அக்காவா? என்ன அக்கா? கொய்யாக்காவா? அதுதான் அக்கானையா? கழுவி சாப்பிடலாம், கழுவி சாப்பிடலாம், கழுவி சாப்பிடலாம். என்னண்ணா வண்டியில் இல்லை எங்க? எனக்கு ஒரு கொய்யாப்பழம் இருங்க. எங்க டாலர் போட்டுவிட. எனக்கு டாலர் வாங்கி இருக்குதா? ஏ சூப்பர்ப்பா. ஒன்று முகுந்துக்கு, ஒன்று டவனுக்கு. இங்க பாரு, வாயில் கடிக்காத. டாலர் போட்டாச்சு. என்ன டாலரு? விநாயகர். இந்தட்ட முருகரா? ஓகே, இந்தட்ட முருகர், அந்த பக்கம் விநாயகருங்க. ஓகே, சூப்பர் தங்கம். நல்லா இருக்குதா? முருகராட்டம் இருக்கிறான்டா. இங்கே 2 கிலோ, இங்கே 2 கிலோ கொய்யாப்பழத்துக்கு கூட வீடியோ எடுக்கல, ஃபோட்டோ எடுக்கலாம். டவனே பிடி சாமி, ஃபோட்டோ எடுக்கலாம். ஏய் ஆக்சுவலாக நான் காலையிலேருந்து நான் குளிக்கலிங்க. அந்த காலத்தில் தண்ணீர் இடல. குளிச்சுட்டு அப்புறமேல் முருகனை வேண்டிக்கிட்டு தண்ணீர் இட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் சாப்பிடலாம். இப்போ எதுவுமே நான் சாப்பிட போகிறது கிடையாது. இப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வேலைக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஐயா முருகனை மனசார வேண்டிக்கிட்டு தண்ணீர் இடுவோம். ஓகே, போயிட்டேங்க. இங்கே பாருங்க, எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாரும் கொய்யாப்பழம் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆள் பாருங்க எப்படி சாப்பிட்டு எடுக்கிறான். சாப்பிடு சாமி. எப்படி சாப்பிட்றது? அப்படி சாப்பிட்றதா? நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா? சரி, நானே சாப்பிட்றேங்க. தண்ணீர் குளிச்சுட்டு இருக்கிறேன். கொய்யாப்பழம் சாப்பிட்றேன்னு. சாப்பிட்லாம். தேன் மாதிரி நிற்குது. சூப்பராக இருக்குதுங்க. பழனி வாழா நம்ம டாடி ஞாந்திரம்பழம் சிப்ஸு கொய்யாப்பழம் வாங்கிட்டு வரவே மாட்டாப்புல. என்ன? அக்கா கொய்யாக்கா. மக்கள்ஸ் குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டுனேங்க. ஓகேவா? ஆல்ரெடி பட்டை போட்டிருப்பேன். பட் அந்த பட்டை வந்து நார்மல் தண்ணீர். இப்போ கையில் வச்சுருக்கிறது வந்து முருகன் தண்ணீர். முருகன் வந்து அங்கே இருக்கிறார், சரிங்களா? தெற்கு முன்னா அந்த பக்கம் பார்த்தாப்புல தெற்கு, அதாவது தென்மேற்கு. எங்கள் வீட்டில் வந்து தென்மேற்கில் தான் முருகன் இருக்கிறாரு. முருகா இறைவா, மயில் மேயுதுங்க. காட்டுக்குள்ள மயில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. சரவணபவா, சண்முகா, முருகா, முத்தமிழ் இறைவா, சக்தியின் மகனே, சரவண பவனே, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்பனே ஆண்டவா. இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் எல்லாரும் நல்ல எண்ணங்களோடு, யாரும் கெடுதல் நினைக்காம எல்லாரும் அவர் வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும் அப்பனே ஆண்டவா. முருகா. பெரிய கட்டபொம்மன் சிவாஜி ராத்திரி குடிச்ச போறது இல்லாம மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. போனாயா அந்த பக்கம். சரி, ஓகே மக்கள், அப்படி பார்க்கலாம். அடுத்த நிகழ்வு நடந்தது அப்படின்னா உங்களுக்கு அப்படி காட்டுறேன். மக்கள் சிறிது நேரம் கழித்து இப்போ தான் எனக்கு தோணுச்சு, அப்பா நேந்திரம்பழம் சிப்ஸ் வாங்கி வந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி எடுத்து சாப்பிட போகிறேன். ஆக்சுவலாக அந்த நேந்திரம்பழம் இருக்குதுல்லங்க, இது வந்து பள்ளியில் எப்படி தெரில, கேரளா சைடு வந்து நேந்திரம்பழம் வந்து போய் கேட்டோம் அப்படின்னா பாமாயில் பொரிச்ச நேந்திரம்பழம் இருக்குதாமா, தேங்காய் எண்ணெயில் பொரிச்ச நேந்திரம்பழம் இருக்குதாமா. நம்ம கேட்டு வாங்கினோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் பொரிச்சது கொடுப்பாங்களாம்மா. இது வந்து தெரிலைங்க, பாமாயிலாம் தேங்காய் எண்ணெய்னு தெரில. பட் நேந்திரம்பழம் சிப்ஸு நல்லா தான் இருக்கும். பட் தேங்காய் எண்ணெய்னா நல்லா இருக்கும், அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அதை சாப்பிடணும்னு நினச்சேன்னா இதை வந்து இப்போயே சாப்பிட்டு முடிச்சிடுவேன். ஆனால் அப்படி சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பல்லவி சப்பாத்தி எடுத்து நீட்டு இருக்கிறாளுங்க, அது சாப்பிட்லாம். இந்தாங்க காட்டுங்க. நல்லதா? நான் கொடுத்தேன்னா
ஃபோனில் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது, நீங்கள் சாப்பிட போகிறது கிடையாது. பட் அந்த ஸ்மைல் சந்தோஷம் வருதா இல்லையா, அது ஒரு சாட்டிஸ்ஃபைடு வருதா, நிறைவு வருதா இல்லையா, அவ்வளோதான். சரிங்களா? அப்படி பார்த்தா அந்த உலகமே, இந்த வாழ்க்கையே ஒரு மாயை தான். இங்கே நம்ம பார்க்குற எல்லாமே மாயை தான். உண்மையான நம்ம வந்து வந்த பூமிக்கு வந்த நோக்கமே வேறு. அது ஆன்மீக ரீதியாக போகணும், அது வேறு, அது வேண்டாம். பட் அதான் இந்த மாதிரிலாம் என்டர்டைன்மெண்ட்டு வந்தாச்சு. என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுல தயங்கவே கூடாது, அவ்வளோதான். சரியா? ஃபோக்காக்கு நம்மளுக்கு ஒவ்வொரு சிப்ஸ் அடிச்சு சாப்பிட்டாலாம் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. இப்போ எடுக்கணும், குத்தா எடுக்கணும். ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எங்கள் பாருங்க ஆசீர்வாத மாவுங்க சப்பாத்திக்கு. அதுக்கப்புறம் தக்காளி குழம்பு வைக்கிறாப்பிலையாட்டு இருக்குது. தக்காளியில் அரைஞ்சி வச்சிருக்கிறாப்புல. அடுப்பு பற்ற வச்சுங்க, எண்ணெய் ஊற்றி உள்ளே வந்து என்ன பண்ணுறது, சீரகமா போட்டு விடு. நார்மல் தக்காளி வணக்கிறது தானுங்க. சரி வணக்கட்டும். வெங்காயம் போடுறியா? இங்கே ஒருத்த வேறு கடலை ஏதோ ஆட்டையை போட்டுட்டு போறியா? அடுத்து தக்காளிங்க. சூப்பராக தக்காளி குழம்பு வைக்கிறது இல்லாமடா வீடியோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணுறது, கண்டென்ட் இல்லை, ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக தான் பார்க்க போகிறீங்க. போட்டுருப்பா, உப்பும் போட்டாச்சு. சரி ஓகேங்க, தக்காளி குழம்பு ரெடி ஆகட்டும். அப்புறமேல வந்து பல்லை வந்து பூரி மாவு ரெடி பண்ணுவாப்பில், சப்பாத்தி மாவு. அப்புறம் ரெடி பண்ணி சப்பாத்தி போடுறது அப்படியே பார்க்கலாம். பல்லை சப்பாத்தி செம்மையாக செய்வாப்பில். மக்கள் காலங்காத்தால் 5 மணிக்கு உட்காந்து எழுந்திரிச்சு மணி 6 மணி அப்போது எடிட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இப்போ ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக கண்டென்ட்டை நீங்கள் எதிர்பார்த்து பார்த்தீங்க அப்படின்னாலும் அந்த வீடியோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. இந்த வீடியோ மெயினாக யாருக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, டெய்லியுமே நம்ம வீடியோ பார்த்துட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பிடிச்சி போயிடும். சிலரெல்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க, ஏன் ப்ரோ வீடியோ போடல, வீடியோ போடுங்க ப்ரோ, டெய்லி பார்த்து நாளைக்கு ஒரு நாள் பார்க்காம இருக்கும் போல அப்படிங்க. இதெல்லாம் நானாக சொல்லலைங்க, சொன்னதை கமெண்ட்லாம் படிச்சுட்டு தான் சொல்கிறேன். சரிங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து குடும்பத்தோட கிட்ஸோட பார்க்குறாங்க. அவங்களாம் கிட்ஸ்லாம் நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறாங்க, ஃபேமிலியோட பார்க்குறாங்க. ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க, ஒரு காலத்தில் வந்து நாடகம் பார்த்துக்கிட்டு வந்து டிவியில் நாடகம் பார்த்துக்கிட்டு நாங்கள் வந்து சாப்பிடுவோம் தம்பி, இப்போலாம் வந்து உன்னோட யூடியூப் சேனல் போட்டுவிட்டு தான் ஃபேமிலி ஜாலியாக போய் பார்த்துட்டு சாப்பிட்றோம் அப்படின்னாங்க. இப்போ சில பேர் தவணை காமிக்க சொல்கிறீங்க. இந்த காரணத்தினால ஏதாச்சும் ஒரு ஃபேமிலி வாக இருக்கட்டும். ஏன்னா எவ்வளவோ ட்ராவலும் பண்ணுறோம், ஃபுட்டும் பண்ணுறோம், பசங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறோம், கோயில் குளமும் போகிறோம், எல்லாமே பண்ணுறோம். அப்போ வந்து ஃபேமிலி விளாக் சரி ஏதோ ஒரு நிகழ்வுக்கு ஒரு நாள் ஒரு ஃபேமிலி விளாக இருக்கட்டும் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா இப்போயே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வேறு வீடியோ போய் பார்க்கலாங்க. நான் இதெல்லாம் சொல்லலை, உண்மையை சொல்லி ஏன் சொல்லிடணும்ல, அதனால தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணும்போது எனக்கே தோணுச்சு சொல்லிட்டேன். சரி ஓகே, ஃபேமிலி விளாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் நான் வந்து கண்டென்ட் ரீதியாக போய் வீடியோ பண்ணணும்னு நினச்சேன்னு வைங்களேன், ஜம்முன்னு வாரத்துக்கு 2 வீடியோ அல்ட்டலே இல்லாமல் நீட்டாக போட்டேன்னு வைங்களேன், அந்த 2 வீடியோவுமே வந்து ஒரு 1 லட்சம் 2 லட்சம் வியூஸ் போகிற மாதிரி என்னால் போட முடியும். ஏன்னா நல்ல பிளேஸ் போய் போட்டேன் அப்படின்னா கம்பல்சரி வியூஸ் போகுது. இப்போ இந்த காரணம்பாளையம், இந்த குட்டி கேரளான்னு சொல்லிட்டு போட்டாங்களா, அதெல்லாம் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குட்டி பூலாம்பட்டி இருக்கலங்க, அதெல்லாம் இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வியூஸ் போயிருந்துச்சு. அதே மாதிரி இந்த கொண்டாரங்கி மலை, அதெல்லாம் நல்லா எல்லாமே லட்சக்கணக்கு வியூஸ். இந்த மாதிரி நான் தேர்ந்தெடுத்து இந்த வெள்ளியங்கிரி மலை அந்த மாதிரி நான் போட்டுட்டு வாரத்துக்கு 2 வீடியோ அல்ட்டல எல்லாம் ஜாலியாக நல்லா கறி இருந்து அந்த மாதிரி மட்டும் போட்டு என்னால் போக முடியும். பட் என்ன அப்படின்னா சில பேர் வந்து ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படிங்கிறக்காக தான் ஏதோ ஒன்று பண்ணினாலும் சரி நம்ம வீடியோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிறக்காக நல்ல நான் என்ன சொல்கிறேன், கண்டென்ட் ரீதியாகவும் வாரங்கண்ட ஒரு நல்ல கண்டென்ட்டையும் கொடுக்கணும்னு இது பண்ணுறேன். அதே மாதிரி வந்து சரி ஒரு 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 பையன் லைஃப்பில் இயல்பாக நடக்கிறதையும் சரி அதையும் காட்டுவோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்போம், பி டிஃப்ரெண்ட். எவ்வளவோ சேனல்ஸ் அப்படியே இருக்குது, நம்ம சேனல்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரி இதே ஒரு நிமிஷம் பேசிவிட்டேன். சரி பார்க்கலாம். குழம்புச்சியா? சூப்பர். இங்கே பாருங்க நல்லா ஆவி பறக்க சுட தக்காளி தொக்கு ரெடி. ஓகே சூப்பரு, முடிச்சிரு. நெக்ஸ்ட்டு மாவு பழம் செஞ்சிடலாமா? இப்போ வேறு காலு கடையில் விட்டுக்கிட்டு அன்றைக்கி வந்து பூரி சுடும்போது நல்லா பூரி வந்து எந்திரிச்சு பொசுன்னு வந்துச்சுங்க. அப்போ தான் நிறைய பேர் கேட்டீங்க, அதாவது பொசுன்னு வர்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. எதுவும் பண்ண தேவையில்லை, நீங்கள் கரெக்டாக சுட்டாலே வரும். அதாவது வந்து வேறு எதுவுமே தேவையில்லைங்க, தண்ணி ஊற்றி பிசைகிறது தான், வேறெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அவ்வளோதான். ஆமாம் சரி, ஆமாம். சூப்பரு. நெக்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு டவுட் வந்துருக்குன்னாரா, என்னப்பா சப்பாத்தி தக்காளி குழம்புட்டு 4 முட்டை வச்சுருக்கேன் அப்படின்னு. பல்லை வந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறலாமாங்க, அது என்னன்னு எனக்கே தெரியல. சரி மாவு பிசையட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? நார்மலாக செய்கிறதானுங்க. அடுத்து என்ன பண்ணலாம்? முட்டை உடைக்கலாமா?
சூப்பர். நெக்ஸ்ட்டு முட்டை உடைக்கிறோமுங்க. அப்படிதான் பல்லவி உடைக்கிறேன். செம்மப்பா. இப்படித்தான் முட்டை உடைக்க வேண்டும் மக்களே, பார்த்துக்கோங்கோ. ஏண்டி நீ எல்லாம் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடச்ச மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. இது என்ன பண்ணலாம்னா அப்படியே எடுத்து உள்ளே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ளீன் பண்ணி தான் வச்சிருக்கியா? சரி, அப்படியே இது பண்ணி போட்டு விடு வல்லவே. க்ளீன் பண்ணி தான் இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை போட்டு விடு. போதும், அதுக்கு மேலே வலிக்க வேண்டாம், அதை தொடச்சிக்கலாம். ஏன்னா இப்போ மாவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபில் தான் வச்சு உருட்டுவோங்க, அதனால் வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறாப்புல முள்ளவோட சம்பவம் பண்ணி விட்டேன். சூப்பர். நாட்டுக்கோழி முட்டைங்காட்டி பாருங்க எப்படி. கடகநாத் முட்டையா? அதனால தான் இவ்வளோ ஃபோனில் மட்டும் பிளாஸ் அடிக்கிறனால மட்டும் அப்படி தெரியல மக்கள், தெரியுதுன்னு நினச்சிக்காதீங்க மக்கள். ஒரிஜினலாகவே இந்த கலர் வந்து கடகநாத் கடகநாத் முட்டை வந்து இப்படி வந்து திக்கு எல்லோவில் தான் இருக்குங்க, தெரிகிறதா? நல்லா கெட்டியாக இருக்கும். சூப்பர். சரி, அடுத்து படப்படப்படன்னு ஆரம்பிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை போட்டுவிடு. சூப்பருங்க, போட்டுவிட்டாச்சு. அப்படியே ஒரு கலக்கிடுமா? உப்பு தேவையில்லையா? உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகுது வரேன். நைஸ். பாருங்க, ஆரம்பிக்கலாம். வரமாவில் வந்து டிப் பண்ணிக்கணுங்க. வரமாவில் டிப் பண்ணிவிட்டு அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நார்மலாக தண்ணி ஊற்றி பிசைஞ்ச மாவு வந்து பிசையும் போது போட்டு நல்லா கரெக்டான தண்ணி ஊற்றி ஃபோல்டு பண்ணி கரெக்டாக பிசைஞ்சிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி வந்து அடுத்து வந்து சின்ன உருண்டையாக சின்ன ஒரு வட்டமாக சின்ன ரவுண்டாக ரெடி பண்ணிக்கணும். அப்படி பண்ணோம்னா மாவு வந்து எல்லா பக்கம் வரும். ரைட். ஒவ்வொருத்தருக்கு வந்து மாவு வந்து ஒரே இடத்துல இருக்குதா, இந்த மாதிரி உருட்டுறது வந்து எல்லாருனாலும் எனக்கு பண்ண தெரியாதுங்க. அது பண்ணி பழகிங்க. அது வந்து மாவு வந்து அதிகமாக இருக்கணும் அடியில். அந்த வரமாவு எண்ணெயில் வந்து ஈரை வந்து அடியில் இருந்துச்சுன்னு உடுத்தாது. ஆமாம், உருண்டை வராது. அந்த வரன்னு இருக்கணும், வரமாவாக இருக்கணுங்க. அப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஷேப்பில் எடுத்துடலாம் ரவுண்டாக. அவ்வளோதானா? சூப்பர். நெக்ஸ்ட் அடுப்பு கொளுத்தி விட்டாச்சு. தோசைக்கல்லை தூக்கி அடுப்பில் அழுத்தி விட்டாச்சு. எல்லாம் ஒரு ஷார்ட் எடுத்துட்டேன், கப்பு மேலே எடுத்துக்கலாம். ரைட், ஓகே. அப்புறம் சூடாகட்டுமா? ரைட், ஓகே. பலவே ரைட், ஓகே. தோசைக்கல் சூடாகிடுது. உருட்டி வச்ச பூரி மாவு எடுத்து, சப்பாத்தி மாவு பூரி மாவு ரெண்டு ஒன்று தான் மேலே வச்சாச்சுங்க. எண்ணெயெல்லாம் தொடவே இல்லை. எண்ணெயெல்லாம் தேவையில்லையா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ஆம்லேட் மாதிரி கரைச்சி வச்சுருக்கிறேன் முட்டை. அதை என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஏதோ யூடியூப் சேனலில் பார்த்தாலாமாங்க. சரி, பார்ப்போம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி வந்து ஒரு இட்லி துணி ஒன்று எடுத்துங்க. இட்லி அடசல் போடுவோம்ல, அந்த மாதிரி துணி ஒன்று எடுத்து சைடில் மட்டும் வச்சு இப்படி சுற்றி பண்ணோம்னா பூரி மாதிரி எந்திரிச்சு வரும். சப்பாத்தி வந்து புசுன்னு உப்பி வரும். சரிங்களா? தெரியுது அப்படின்னு? இப்படி பண்ணி இதுக்குள்ளே வந்து முட்டை உள்ளே ஊற்றுறதா பல்லவே. இது எந்த வீடியோ யூடியூப்பில் பார்த்தியா? எதுவுமே வரல. பெண் விடுறது ஆம்லேட் போட்டு போக வேண்டியதா? இது ஆம்லேட் போட்டு போக வேண்டியதானுங்க. சரி, விடு. ஏதோ முட்டை வேஸ்ட் ஆகாம. சூப்பரை சோக்கா போச்சுங்க. சூப்பர். போது விடு. தயிர் இருக்குதா? தயிரில் சக்கரை போட்டுக்கலாமா? அது செமையாக இருக்குது மக்கள். ஒன்று தெரியுமாங்க, இது வந்து பல விதம் சொல்லி கொடுத்துச்சு எங்களுக்கு. எருமை தயிர் இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரெடி பண்ணி வல்வி தயிர் போட்டுங்க. அது கப்புக்கு நல்லா கழுவி இருக்குதா? கப்பு கழுவு, ஒரு நிமிஷம் கழுவு. எருமை தயிர் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? ஜம்முன்னு இருக்குதா? போதுங்க. இதுக்குள்ளே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சர்க்கரை போட்டுங்க. அப்படியே அது போட்டு கலக்கி விட்டுட்டு அதை வந்து சப்பாத்தி கூட எடுத்து காம்பினேஷனாக குழம்பு மாதிரி தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா இங்கே செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சர்க்கரைங்க. ஓகே பல்லவி. அடுத்து சர்க்கரை ஆட் பண்ணி வச்சு அப்படியே கலக்கு பல்லவி. கலக் அங்கே ஒரு ஆள் போட்டு ஒட்டி இருக்குது. டபன்னு. சூப்பர், ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாரு, இங்கே ஒரு ஆள் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்குது தட்டத்தை.
சட்டி வேறு போடலவ அவன் எடுக்க முடியாது. ஏதாவது கம்யூனிட்டி இஷ்யூ வந்துருங்க யூடியூப்பில். அப்பா சாப்பிடலாம் தர சாப்பிட்லாம். ரைட் ஓகேங்க. இந்த அவனுக்கு சட்டி போட்டு விட்டாச்சு. இங்கே பாருங்க, இந்த கார் வந்து சென்னையிலேருந்து ஒரு அண்ணா வாங்கி கொடுத்ததுங்க. அந்த அண்ணா விரைவில் நம்ம சந்திப்போம் கண்டிப்பாக. அப்போ நான் அது ஆறுன்னு சொல்கிறேன். சாப்பிடலாமா? சரி சரி வாங்க மக்கள் சாப்பிடுவோம். தட்டி கட்டி விட்றாத. இங்கே பாருங்க, தயிரோடு எப்படி நல்லா இருக்கு அப்படின்னா அது அப்படி பண்ண முடியலங்க. அதை எடுத்து தயிரோடு டிப் பண்ணி அப்படியே கொண்டு வந்து நம்ம ஆளு கூட்டலாம். மேலே சாப்பிட எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? சரி ஓகேங்க. நான் வந்து பேர் முன்னாடி நிற்கிறேன். ஏன்னா பிளாஸ் லைட் ஆஃப் ஆயிரும். வாங்க போய் உங்களுக்கு சாப்பிட்டு காமிச்சிட்டு அப்புறம் போய் 4 தவணை கொஞ்சம் சாப்பிட்றோம். அப்படியே எடுத்து ஃபஸ்ட்டு வந்து என்ன தயிரோட ஃபஸ்ட்டு குழம்போட அப்படி எல்லா கை ஒட்டினா அடிச்சு போடும் பார்த்துக்க. சாப்பிடு. சரி ஓகே வாங்க சாப்பிட்லாம். நம்ம பிடிச்சி கீழே விழுத்தாலும் இழுத்து விட்டுருவேன். அதனால தான் பிடிச்சி அவசரமாக சாப்பிட்றேன். நல்லா இருக்குது. இங்கே வாங்க. நெக்ஸ்ட்டு தயிரோடங்க எடுத்து தயிரோடங்க செம்மையாக இருக்கும். ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி சுட்டு தயிர்க்குள்ள சக்கரை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். அப்படியே வெறும் தயிரே அது சாப்பிடலாம் தெரியுமா? பாருங்க, பீர் மாதிரி இருக்குது. செம்ம. ஏங்க சரி நான் தவணை சாப்பிட்றேங்க. இந்தா நல்லா உட்காந்துக்கா. இந்தா உட்காந்துட்டு உட்காந்து சாப்பிடு. உட்காந்துக்கோ. தயிரோட வருமா? சூப்பருங்க. அடுத்து பாருங்க, ஆம்லேட் வந்துருச்சு. கடகநாத் கோழி முட்டையில் செஞ்சு ஆம்லேட்டு. சுடும் தவனே சுடும். சரி ஓகேங்க சாப்பிடுவோமா? நமக்கு சூடெல்லாம் பெருசு கிடையாது. சுட அம்மா ஐயோப்பா, நம்மளுக்கு இந்த சுடுது. அவன் தொட்டானா அவ்வளோதான். வேறு எப்படி இருக்குது பார்த்தீங்களோ? ஜம்முன்னு இருக்குதுல்ல. அப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி சாப்பிடுமா? கடகநாத் கோழி முட்டையில் செஞ்ச ஆம்லேட்டு. சுடுதா? சுடிச்சா? சுடிச்சா இல்லையா? சொன்னா இல்லையா? தருவல்ல அவசரம். செம்மையா இருக்கு. செம்ம டேஸ்ட்டு. செம்மையா இருக்கு. ஆம்லேட் சத்தும் சக்கத்தான் இருக்குது. இந்தடா ஆம்லேட். சரி ஓகேங்க, அவ்வளோதான். நானும் தவணை உட்காந்து ஹாப்பியாக சாப்பிட போகிறோம். இந்த வீடியோட முடிச்சுக்கிறேன். சரிங்களா? பக்கம் நம்ம தயிரில் பூந்து விளையாடுறாரு. இங்கே பாருங்களேன். தவணை எனக்கு ஆகுட்டு. எப்படி அவனே எடுத்து விட்டுடுவான். இந்தா உனக்கா முட்டை வேணாமா? நம்மளுக்கு ஆம்லேட் இறங்காதுங்க. முட்டை சம்மந்தப்பட்ட தவன் பிடிக்காது. போட்டு உலக்கிட்டு இருக்கிறானுங்க. அடுத்து பாருங்க, பல்லை வந்து கோதுமை பரோட்டா செஞ்சுருக்கிறாப்புல. பிரித்து பாரு 4 லேயராக வருது அப்படின்னாப்புல. இங்கே பாருங்களேன். ஆமாங்க, லேயராக வருது. ஆமாம் போல இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு. வருங்களேன், அது வேணா அப்படி அம்சா. 4 லேயரு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. அப்பே இங்கே பாரு, செம்மையை உதிரி ஒட்டு வருது. சூப்பர்ப்பா. சுடுது, நல்லா சுடுது. இதுக்கு காம்பினேஷனில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்க. செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி லேயராக வருதுல்ல. அப்படியே சாப்பிட்டா ரொம்ப ஹெல்தி, ரொம்ப சத்து, நல்லா இருக்குது. செம்மையாக இருக்குது. இங்கே கையில் நம்ம கலக்கி வச்ச முடிஞ்சுது. நீ சாப்பிடு. என்ன இது? சரி ஓகே மகளே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறோம். அதுவரை உங்களுக்கு பல்லவை தவன் உங்கள் K7.
டாடா டாடா